தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமென். உங்கள் எல்லோருக்காகவும் எந்நாளும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நீ ஒளியாகும், என் பாதைக்கு விளக்காகும். நீ வழியாகும், என் வாழ்வுக்கு துணையாகும். அரணும் நீயே, கோட்டையும் நீயே, அன்பனும் நீயே, நண்பனும் நீயே. நீ வரும் நாளில் அமைதி வரும், உன் நீதியும் அருளும் சுமந்து வரும். இரவின் இருளிலும் பயம் விலகும், உன் கரத்தின் வலிமையில் உயர்வு வரும். கால்களும் இடறி வீழ்வதில்லை, தோள்களும் சுமையால் சாய்வதில்லை. என் ஆற்றலும் வலிமை நீயாக, என் ஆற்றலும் வலிமை நீயாக. பாதைக்கு நீ வழியா, வாழ்வுக்கு துணையா. கிரேசுலன்பாண்டுகளே, கிறிஸ்துவுக்கு பின் 2021 ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை திருப்பலியில் பங்கேற்று கொண்டிருக்கிறோம். என்னும் திருப்பலியை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புடுகின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவர்கள் அனைவருக்காகவும் ஈசாக்கம்மா, ஜெயம்மா ஆண்மேலை பாற்றிக்காகவும் ஜெபிப்போம். எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே, இரக்கமாயிரும். பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. இறைவா, உலகியல் நாட்டங்களை அகற்றி ஒளியின் பாதையில் நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்கு வரமருளும். இடுக்கணில் நின்று நீதிமான்களை நீர் விடுவிப்பது போல எங்களுடைய துன்ப துயரங்களிலிருந்தும், குறிப்பாக இந்த கொடிய கொள்ளை நோய் தொற்று நோயிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று இன்னும் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் நலம் பெறவும் ஜெபிக்கின்றோம். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இல்லாமல் இறைவா, முத மக்களாகிய நாங்கள் ஒப்பு கொடுத்த இந்த மன்றாட்டுக்களை தயவாய் செவிசாய்த்திரளும். இவைகளெல்லாம் நாங்கள் பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழச் செய்திடலும். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல், திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மை பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. போற்றி போற்றி
If then the light in you is darkness, how great is the darkness? மத்தேயு 6:23. உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? இயேசுவில் அன்பார்களே, ஒரு மனுஷன் கண் டாக்டர்கிட்ட போய் கண் டெஸ்ட் பண்ணி கேட்குறான், டாக்டர் எனக்கு கிட்ட பார்வையா எட்ட பார்வையா சோதனை செய்து சொல்லுங்கள். டாக்டர் சோதனை செய்து சொல்கிறார், உனக்கு கிட்ட பார்வையும் இல்லை எட்ட பார்வையும் இல்லை, கெட்ட பார்வை. நம்முடைய பார்வை எப்படிப்பட்டது? நல்லதாக இருந்தால் நல்ல எண்ணங்களோடு பார்ப்போம், தீமையானதாக இருந்தால் அது பொறாமையோ அல்லது காமமோ அல்லது திருடுவதற்கோ கண்கள் இருந்தால் அது அப்படித்தான் அந்த பக்கம்தான் போகும். பார்வை என்பதாகவே தான் அருமையான பாட்டு இந்த நீ ஒளியாகும் என் வாழ்வுக்கு வழியாகும், அகமனம் அமர்ந்தென்னை ஆள்பவன் நீ, அருவிக்கு அழைத்திடும் ஆயனும் நீ. இறைவா, நீர் நல்ல ஆயனாக இருந்து என்னை அழைத்து செல்கின்றேன், என்னுடைய அகமனத்தில் அமர்ந்து என்னை வழிகாட்டியருளும். என்னுடைய சொந்த விருப்பும்படி அல்ல. விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில். விம்ஸ் அண்ட் ஃபேன்சினா நினச்சிக்கிச்சான் கழுது எடுத்துக்கிச்சான் ஓட்டம். இன்றைக்கி ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள், என்னைக்கு பக்தி வருதோ அன்றைக்கி கோயிலுக்கு ஓலன்னுவாங்க. தயாத ஷதேன் என்ற பிரெஞ்சு ஆன்மீகவாதி, ஆன்மீக அறிஞர், நத்திங் ஹியர் பிலோ இஸ் ப்ரொஃபேன் ஃபார் தோஸ் ஹூ நோ ஹவு டு see. எதையும் சரியான கோணத்தில் பார்ப்பவருக்கு இவ்வுலகில் இழிவானதொன்றும் இல்லை. சரியான கோணத்தில் பார்த்தால் எல்லாம் சரிதான். வீட்டுக்கு வரான் கணவன், வெளியில் 2 செருப்பு இருக்குது, ஆண் செருப்பு 2 இருக்குது. உடனே பாருங்கன்னா, யார் நம்ம வீட்டுக்கு ஆம்பளை வந்திருக்கிறா நான் இல்லாத நேரத்தில்? உள்ளே வந்து பார்த்தா அவங்க மாமனார் வந்திருக்கிறாரு, பொண்ணுடைய அப்பா. அப்போ இந்த எண்ணம் தவறு அல்லவா? அந்த உதிக்கின்ற எண்ணமே தவறு. ஆகவே எதையும் சரியான கோணத்தில் பார்ப்பவருக்கு இவ்வுலகில் இழிவானதெல்லாம் இல்லை. Vatican Council 2 message to rulers. It is God who is the great artisan of order and peace on earth, for it is He who guides human history and who alone can incline hearts to renounce those passions which beget war and misfortune. இவ்வுலகில் அமைதி ஒழுங்குமுறை நெறியாளராக இருப்பவர் இறைவனே. அவரே மனித வரலாற்றை நடத்துகிறார். அவர் ஒருவரே சண்டை சச்சரவுகளை தோற்றுவிக்கும் உணர்வுகளை மனித இதயத்திலிருந்து அகற்ற வல்லவர். உள்ளத்திலிருந்து தான் அந்த சண்டை சச்சரவு எல்லாம் ஆரம்பிக்கும். அந்த உள்ளத்திலிருந்து அது வரவில்லைனால் சண்டை வராது. இந்த கலைக்காவிரி எல்லாம் முன்பெல்லாம் அருமையாக நிகழ்ச்சிகளை பல இடங்களில் கொடுத்து கொண்டு இருந்தார்கள். ஓஹோன்னு கொடிகட்டி பறந்தது. அப்போ இந்த பிள்ளைகள் ஒரு நிகழ்ச்சிக்கும் அடுத்த நிகழ்ச்சிக்கும் இடையில் அந்த ட்ரெஸ் மாற்றுறதுக்கு ஒரு 5 to 10 minutes ஆகும். இப்போது இந்த டான்ஸ் ஆடுறாங்க, அப்புறம் வேறு டான்ஸ் ஆடுறாங்க, அந்த பிள்ளைங்கள்லாம் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரணும் பேக்ரவுண்டில். அப்போ ஃப்ரண்ட்டில் வந்து 2 பேர் தமாஷ் பண்ணுவாங்க, ஏதாவது சின்ன ஸ்கிட்டு மாதிரி போடுவாங்க. அப்போ 2 பேர் அது கொஞ்சம் தமாஷா கலாச்சிட்டு இருப்பாங்க. ஒருத்தன் சொல்கிறான், டேய் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோமே, நம்ம ஒரு நாள் கூட சண்டையே போட்டதில்லையே, சண்டை போடலாண்டா நம்ம 2 பேரும். எப்படி சண்டை போடுறது? இது என்ன பெரிய பெருமாதம், சண்டை போடுறதா பெரிய காரியம்? என்ன எப்படி சொல்லு, இந்த வர அங்கே ஒரு கல் இருக்கு இல்லையா, அந்த கல் மேலே நீ உட்காந்துக்க, நான் வருவேன், ஏந்திரான்னுவேன், நீ மாட்டேன்னு சொல்லு. ஏன் எந்திரிக்க சொல்கிறேன்னு நீ கேளு, நான் சொல்ல அது ஏன் கல்லுடான்னு சொல்லுவேன், நீ ஓன் கல்லுடான்னு சொல்லு, போதும் சண்டை ஆரம்பிச்சிடும் அப்படின்னா. அப்போ சரி அப்படின்னா அவன் உட்காந்துப்பான், இவன் வருவான், டாய் ஏந்திரிடா, ஏன் அது ஏன் கல் அப்படியா, சரி ஏன் சிந்த உட்காந்துக்க உன் கல்ல. அடாடா சண்டை போடுறதுக்கு முடியலடா, நான் சொன்ன நீ ஏஞ்சிட்டேடா. அதான் இந்த விடாக்கண்டன் கொடாக்கண்டன் தான், நான் மாட்டேன்னு சொன்னால் தான் சண்டை. இதை எப்படி நான் என்னுடைய அனுபவத்துக்கு கொண்டாடுறேன் பாருங்கள், அதுதான் இன்ட்ரெஸ்டிங்.
இது கலைக்காவிரியில் சும்மா ஒரு தமாஷ் தானே. என்னுடைய அனுபவத்தில் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நெல்லித்தோப்புடைய மிகப்பெரிய விழா. நிறைய மக்கள் இந்த வெளிநூருக்கு அடுத்தது இங்கே அடுத்ததுக்கு பாண்டிச்சேரி மக்கள்லாம் வருவாங்க, வத்தி கொளுத்துவாங்க. கோயில் பூரா வத்தியை கொளுத்தி, நாள் பூரா வத்தியை கொளுத்தி, அது மேலே நடந்து கரியாக இருக்கும் தரையெல்லாம். அடுத்த நாள் காலையில் பூசை வச்சா மக்கள் முட்டி போட முடியாது, உட்கார முடியாது. அதை எடுக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும். சொரண்டு அவ்வளோ வேலை. ஆகவே நாங்கள் எல்லோரும் பங்கு ஆலோசனை கூட பெரியவங்கள்லாம் சேர்ந்து அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் 15ஆம் தேதி மட்டும் மாதாவை வெளியில் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி, பத்தி கொளுத்துறதா இருந்தால் நீங்கள் காணிக்கை செலுத்துறதா இருந்தால் வெளியே செலுத்துங்க, கோயிலில் வந்து ஜெபிச்சுட்டு போங்க. நாங்கள் எல்லாருக்கும் மக்களுக்கு பிடிச்சது, பெரியவங்களுக்கு பிடிச்சது, பரவாயில்ல ஃபாதர் மாற்று ஏற்பாடு செஞ்சுருக்கிறாரேன்னு சொல்லி. இந்த விடாக்கண்டன் கொடாக்கண்டன் இருக்கிறானுங்களே அவனுங்களுக்கு பிடிக்கல. நான் கொஞ்சம் தயாராகிறதுனா இந்த ஹோதாவுக்கு தயாராவாங்களே, கை காலெல்லாம் அப்படி சுற்றிக்கிட்டு, ஆகவே அங்கே எல்லாத்தையும் இப்படி மேலே ஏற்றிக்கிட்டு சேரில் உட்காந்துட்டு, சரி சொல்லு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். அவங்க சொல்கிறாங்க, வழக்கமாக நாங்கள் திருநாள் சமயத்தில் கோயில் உள்ளார தான் மெழுகுவத்தி ஏற்றுவோம், நீங்கள் இன்னும் புதுசாக வந்து வெளியில் ஏற்றுங்கன்னு சொல்லிங்களே, அதெல்லாம் முடியாது, கோயில் உள்ளே தான் ஏற்றுவோம். அப்படிங்களா, ஏற்றிக்கிங்க. பேச்சு மூச்சு காணா, ஆச்சு பூச்சி நானுங்க ஏற்றுக்கிங்கன்னு சொன்னோடனே பேச்சு மூச்சு ஒன்று காணாம். அப்புறம் அவனே சொல்கிறான், எனக்கே பாயிண்ட் கொடுக்கலாம். அதான் அது இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் அதன் பிறகு பெரிய ஃபேன் எல்லாம் கோயிலில் வைக்கக்கூடாது, வத்தி எரியாமல். ஓ இப்படி ஒரு ட்ரிக் இருக்குதா, வெரி குட், தேங்க்யூன்னு மனசுக்குள்ளார சொல்லிக்கிட்டு, அதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ வத்தி நான் ஏற்றக்கூடாதுன்னு சொல்ல, நீ ஏற்றுவேன்ற, ஏற்றிக்கோ. ஆகவே அவன் தானே கற்றுக் கொடுத்தான், இல்லைன்னா என்ன நினச்சிருக்க மாட்டேன் நான். ஒருவேளை அவனை எனக்கு பாயிண்ட்டை கற்றுக் கொடுத்தனால வர வச்சேன். இந்த ஆல்மனாட் ஃபேன் இருக்கு இல்லையா, 5-6 ஃபேனு வர வச்சேன். இந்த பக்கம் ஒரு ஃபேன், அந்த பக்கம் ஒரு ஃபேன், அங்கே ஒரு ஃபேன், எல்லா ஃபேனு வச்சு ஓட்டுறா. கோயில் கதன்னு காற்றடிக்குது, எல்லாருக்கும் சந்தோஷம். ஏன்னா வேர்த்து வழிவாங்க மக்கள். காற்றுல நல்லா இருக்குதா, வத்தி ஏற்ற முடியல. நேராக வாசப்படிக்கு நேராக வெளியில் அப்படியே கத்தையாக வச்சு ஏற்றுறான். ஏற்றிட்டு போ. ஏற்றக்கூடாதுன்னு சொன்னால் சண்டை போட்டான், ஏற்றினோன்னா ஒன்றும் வழி இல்லை. அவர் ஒருவரே சண்டை சச்சரவுகளை தோற்றுவிக்கும் உணர்வுகளை மனித இதயத்திலிருந்து அகற்ற வல்லவர். நீ சண்டை போடுறியா, நான் விட்டு கொடுக்குறேயா, நான் விட்டு கொடுக்குறேன். ஆனால் அதுக்கு மேலே அவனால் முடியல. அவன் இதுக்குன்னு தான் அவன் சண்டைக்கு வந்தான். அதுக்கு அடுத்த கட்டம் அவனுக்கு தெரியல. கணக்கிலாரையும் கற்று வல்லாரையும் வணக்கிலா நெறி கண்டு கொண்டாரையும் தனக்குவார் தனிப்பார் எப்பொருளையும் பிணக்குவார் அவர் பேரையில் ஆளரே. எல்லா வகையான நெறி இருக்கக்கூடியவர்களை தனக்குவார் தனிப்பார் எப்பொருளையும் அவர் எல்லாவற்றையும் ஒன்றாக்குவார் என்பதுதான் கடவுள். குறள் 654. இடுக்கண் படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சி அவர். அதாவது ஒன்று சொல்லுவாங்க, சங்கு சுட்டாலும் வெண்மை மாறாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு கஷ்டம் வந்தால் கூட, துன்பம் வந்தால் கூட அவர்கள் தங்கள் நெறி பிறழ மாட்டார்கள். யோபை போல கடவுள் கொடுத்தார், எடுத்துக்கொண்டார், அப்படி இருக்க வேண்டும். நடுக்கற்ற காட்சி அவர். Love is not jealous but rejoices with the truth. 1 கொரிந்தியர் 13:4-6. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். ஒரு மகிழ்ச்சியும் கண்டென்ட்னஸும் இருக்க வேண்டும். இந்த பொறாமை தான் எரியக்கூடியது. ஆகவே தான் அதை ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷில் எப்படி சொல்வார்னா, த கிரீன் ஐடு ஜெலசின்வார். அது எப்படிப்பட்டதாம், அந்த கண்ணு பச்சையாக பார்ப்போம், கிரீன் ஐடு ஜெலசி. பொறாமை அழுக்காறு, அழுக்காறு அழித்துவிடும் என்பது திருக்குறளிலும் இருக்கிறது. If the window through which we view life, truth and reality is clouded, soiled or marred in any way, then the light of God's truth will be deflected, diminished and distorted. Only Jesus Christ can free us from the spiritual darkness of sin, unbelief and ignorance. வாழ்க்கை உண்மை மெய்மையை நாம் காணும் கண்ணாடி மேகம் சூழ்ந்து கரைபடிந்து வீரலிட்டிருப்பின் இறை உண்மையின் ஒளி விலகியும் மங்களாகவும்
தெரிந்தும் தெரியும். இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்மை பாவம், அவநம்பிக்கை, அறியாமை ஆகிய ஆன்மீக இருளிலிருந்து மீட்க வல்லவர். நான் உதாரணத்தை ஒன்று அடிக்கடி சொல்லுவேன். என்ன உதாரணம்? ஒரு மனுஷன் தான் மனைவி கிட்ட சொல்கிறான், ஏய் பாரடி, ஏற்ற விட்டு பண்ணு, இன்றைக்கி தான் நல்லா செலவு செஞ்சுருக்குது, வெளுத்துருக்குது, நல்லா ஒயிட்டாக தெரியுது பார், பளிச்சுன்னு தெரியுது பார். இத்தனை நாள் மங்களாக இருக்குதும் அப்படியே மஞ்சளாக இருக்கும், வெள்ளை துணியெல்லாம் ஒழுங்காகவே செலவு செய்யாமல் இருந்துச்சு, இன்றைக்கி என்னான்னு தெரியல, சுத்தமாக இருக்குது. ஐயா அப்படி இல்லை, கோளாறு நம்ம கண்ணாடி, ஜன்னல் கண்ணாடியை இன்றைக்கி நான் சுத்தமாக தொடச்சேன், அதனால தான் ஏற்ற வீட்டில் துவைச்ச துணியெல்லாம் சுத்தமாக தெரியுது. இது வரைக்கும் மறைத்து கொண்டிருந்து நம்முடைய கண்ணாடியில் இருந்த தூசி. இப்படி தான் நம்முடைய பார்வைகள். அவைகள் எல்லாம் அகல வேண்டும் என்று இறைவனிடம் செபிப்போம். Lord Jesus, you have the words of everlasting life. There is no lamp like your word, Lord, to guide my step. May the light of your truth free me from the error of sin and deception. Take my heart and fill it with your love, that I may desire you alone as my treasure and my all. ஆண்டவராகிய இயேசுவே, முடிவில்லா வாழ்வின் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. என் வாழ்வுக்கு பாதை வழிகாட்டும் ஒளிவிளக்கு உம் வார்த்தைகளே அன்றி வேறென்றும் இல்லை. உம் உண்மையின் ஒளி என்னை பாவத்தின் தவறுகளினின்றும் மாயத் தலைகளினின்றும் மீட்பதாக. எம் இதயம் ஏற்று உம் அன்பால் நிரப்பும். அதனால் உம்மையே என் பிரதான சொத்தாகவும் எனக்கெல்லாமாக ஆசிப்பேனாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். நற்கருணை ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவினின்று வழிந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திறப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதையும். தீய ஏரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்திலும் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். இதுதான் எங்களுடைய பழைய அலெக்ஸ். இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் செய்கிறவர் ஏற்கனவே மறுபடியும் பணிக்கு வந்திருக்கிறார். அவை இதை நாம் பாராட்டுகிறோம். நல்லவைகள் வரணும், நல்லவைகள் இன்னும் உருவாக்கப்பட வேண்டும். அதனால் பொறாமப்படக்கூடாது. நீ நற்செய்தியில் அதானே, நல்ல கண்ணோட பார்க்கணும். நல்லா இருக்குது, முன்பை விட இது நல்லா இருக்குது, பாராட்டுக்கள். இதை இன்னும் நம்ம திருத்தி கொள்ளலாம், இதை இன்னும் சிறப்பாக்கி கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி பாராட்டுகிறேன். நாளையும் மாலை திருப்பலியில் பங்கேற்போம். ஞாயிற்றுக்கிழமை காலை வழக்கம் போல் 8 மணிக்கு ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது மக்களாகிய நாங்கள் ஒப்பு கொடுத்த திருப்பலியின் வழியாக நாங்கள் எல்லா வளமும் நலமும் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே.